தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2024. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை இரவு 11 மணி வரை மட்டும், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். இன்றைய கரணம் மாலை 5:50 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நாமயோகம் வஜ்ர நாமயோகம். இன்றைய யோகமான நாள், அதாவது சித்த நாம யோகம், சித்த யோகம் கூடிய சுபதினம் இன்றைய நாள். இன்றைய திதி பௌர்ணமி, முழு பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இன்றைய நாள் ஒரு வாஸ்து நாள். இன்றைய நிகழ்வுகளை பின்பு பார்ப்போம். இன்றைய ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, காலை நல்ல நேரம் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் குரு சூரியன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய். அதாவது செவ்வாய் பெயர்ச்சியாகி விட்டார். அதாவது மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற இன்றைய கிரக சாரம், அதாவது இந்த கிரகம் இன்றைக்கி அவர் மாறி இருக்கிறாரு. புரியுதுங்களா? இன்றைய நாள் இந்த சித்ரா பௌர்ணமியை என்ன செய்து கொண்டாடலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பௌர்ணமின்னாவே நம்ம அண்ணாமலையார் தான் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருவது. அதே மாதிரி இந்த பௌர்ணமி நன்னாளில் முழு நிலவு நாள். இந்த முழு நிலவு நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பொங்கல் வைத்து வழிபடுவது, இது போன்ற நல்ல ஒரு இறை வழிபாடை மேற்கொள்ள வேண்டிய நாள். ஏன் இறை வழிபாடை மேற்கொள்ளணும்? பௌர்ணமியில் கடல் எப்படி மகிழ்ச்சியாக தன்னுடைய அலைகளை ரொம்ப வேகமாக செலுத்துமோ, அதுபோல் இந்த மனதுக்குள், நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு கடல் இருக்குது. அதான் கடல்னா இது நம்மளோட ரத்தம் தான். அதில் ஒரு பாசிட்டிவ் திங்ஸோட, அதாவது ஒரு நல்ல ஒரு அலைவரிசையில் இருக்கும் இன்றைய நாளில். அப்போ நல்ல மகிழ்ச்சியான அலைவரிசையில் இந்த உடல் இருக்கும் பொழுது இறைவனை நாம் அடைந்து, அதாவது இறைவனோட ஆலயத்துக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும்போது அபரிதமான ஒரு பலன்களை நாமும் நம் குடும்பமும் பெற்று மகிழக்கூடிய ஒரு நன்னாள். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி. காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணி வரவங்களும் இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு வழிபாடு முறை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்ரீ கள்ளழகர் விசேஷம். அதே போல் விழுப்புரம் பக்கத்தில், அதாவது விழுப்புரம் திருக்கோயில் பக்கத்தில் இருக்கிற கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் ரொம்ப அதிவிரதி, அதாவது உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழா. புரியுதுங்களா? இந்த இது போன்ற விழாக்களில் போய் நம்ம பங்கெடுக்கணும். எல்லாமே நமக்கு வருகின்ற தொன்று தொற்று, அதாவது வாழையடி வாழையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வழிபாட்டு முறைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் முடிந்ததை அன்னதானம், அதுதான் ரொம்ப முக்கியம்.
வரவங்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கும்போது அப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், வரவங்களாம் எல்லாம் இருந்து தானே வராங்க, அவங்களுக்கு ஏன் செய்யணும்? அப்படி இல்லை. நீங்கள் செய்கின்ற விஷயம் ஒன்று செய்தால் உங்களுக்கு 10 வரும். நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும். அதேமாதிரி இந்த கிரிவலம் செல்லும்போது கச்சன்னு பேசிக்கிட்டே போகிறத விடுத்து மௌனம் இறைவனுக்கு பிடித்தது இல்லையா? அவரோட நாமாவை சொல்லி கொண்டு போகிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவா, இது போல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது, அண்ணாமலையான கரோகரா, இல்லை அண்ணாமலையானே, இல்லை உண்ணாமலை அம்மனே, இது போல் அவரோட மந்திரங்களை, அவரோட நாமங்களை சொல்லிக்கிட்டே போனால் போதும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் என்னோடய பதிவில், கலியுகத்தில் சிறந்த வழிபாட்டு கருவி எதுன்னா நாமஸ்மரணம் தான். புரியுதுங்களா? நாம மரணம், அதாவது அந்த ஒரு நாமாவளி அதை சொல்ல 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 கலியுகத்தில் நம்ம வாழறதுக்கான பொருளும் அருளும் கிடைக்கப்பெறும். புரியுதுங்களா? பௌர்ணமி நன்னாளில் இது போன்ற விழாக்களுக்கு சென்று அந்த இறைவனோட முழு பலனையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி நேயர்களே, அதாவது உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது விரயத்தை நோக்கி போகிறார். ஒரு மனிதனுக்கு விரயம் வரும் பொழுது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, விரயத்திற்கேற்ற வருமானம் வரும் சொல்லுவாங்க இல்லைங்களா? இறைக்கின்ற கிணறு சுரக்கும். அதுபோல் கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு லாபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது நீங்கள் ஏற்கனவே என்றோ செய்த ஒரு ஏதாவது ஒரு மண் வாங்கி போட்டிருப்பீங்க, அது இன்றைக்கி விற்பதற்கான ஒரு முயற்சி, அல்லது அந்த மண்ணில் ஒரு இடத்தை ஒரு அளக்கிறது, இல்லை அதை ஒரு சிக்கல்னால் தீர்த்து விடுறது, இல்லை அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு கொட்டா போடுவோம், இல்லை வீடு கட்டுவோம்னு நினைக்கிறது, அது போன்ற பணிகளை இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் அப்படி ஒரு விஷயம், லாபஸ்தானத்துக்கான கிரகம் செயல்படும் போது அது நடக்கும். அதனால் இதை செய்து ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு நன்னாளாக மேஷராசிக்கு திகழ்கின்றது. ரிஷப ராசி நேயர்களே, அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க புதிதாக. இப்போ செவ்வாய்னாவும் ஓகே தான், சுக்கிரன்னாலும் ஓகே தான். நீங்கள் இருவரையும் பிடிக்கும் பொழுது, ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் உங்களோட கிரகம் ப்ளஸ் உங்கள் தனஸ்தானாதிபதி. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, செலவுக்கேற்ற பணம் வரணும், புகழ் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஒரு பயத்தோடு இருப்பீங்க. ஐயோ செலவு வருதேன்றதெல்லாம் பயம் தேவையில்லை. புரியுதுங்களா? இன்றைய நாள் ஒரு அம்சமான ஒரு நாள், பௌர்ணமி. ஒரு நீங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் போதும். அது சிவாலயமாக இருந்தாலும் சரி, அம்பாள் ஆலயமாக இருந்தாலும் சரி, போய் ஒரு வழிபாடு மேற்கொள்ளும்போது மனதில் இருக்கின்ற பயம் ஓடி போயிடும். நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக திகழ்வீர்கள் இன்றைய நாளில். மிதுன ராசி அன்பர்களே, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்து முடித்த களைப்புடன் இருப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் வழியை பார்க்குறது நிறுத்திட்டு சொல்வதில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உலகாலம் நமக்கு நேரம் சரியில்லை, அப்படி தான் போகும்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு விட்டுட்டீங்க. இப்போ நேரம் நல்லா வந்துடுச்சு, நிறைய விஷயங்கள் ஆலோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதாவது வியாபாரிகள் ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். ஆலோசனை பிரகாரம் செய்யும்போது வெற்றி அடையலாம். யாராவது வாங்க கிரிப்டோ கரன்சி வாங்குவோம், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவோம் அப்படின்னா தயவுசெய்து போகக்கூடாது. புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் ஒன்று பொண்ணு இல்லை மண், 2 இன்வெஸ்ட்மெண்ட் தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த இரட்டை முடிவு தன்மை விட்டுட்டு ஒரு முடிவோடு இருங்க. படிக்கின்ற மாணவர்கள் படித்ததை மீண்டும் படித்து பார்த்து படிக்க வேண்டியதை நினைவில் நிறுத்தினாலே வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் வந்து சேரும். கடகராசி நேயர்களே, அதாவது இன்றைக்கு ஒரு மனக்குழப்பம். நம்மை விட்டு நமக்கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள்கிட்டருந்து நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அதுக்கான நேர காலங்கள் வந்தால் தானே கிடைக்கும். நீங்கள் செய்தது நல்ல விஷயங்கள் தான், ஒரு சுபமான ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் செஞ்சிகிட்ருக்கீங்க. ஆனால் அதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள்
கொஞ்சம் லேட்டாக தாமதமாக கிடைக்கும். இன்றைக்கி நாளில் ஒரு சுபமான ஒரு செய்தி உங்கள் காதில் வந்து சேரும். சிம்ம ராசி நேயர்களே, சிம்மம் ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்லாம் வழிபாடு பண்ண சொல்கிறீங்க, நார்மலாகவே இருக்க முடியாதா அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கலாம். நீங்கள் செய்திருக்கீங்க இல்லைங்களா ஒரு செயல், அந்த செயலுக்கான நன்மை தீமைகள் எப்படி யார் அடையிறது? நீங்கள் தான் அடையணும். புரியுதுங்களா? நீங்கள் முன்னாடி நன்மை செய்தீர்கள், நன்மை அடைவீர்கள். இப்போ நன்மை இப்போது இன்றைக்கே செய்து இன்றைக்கே கிடைக்குன்னா கிடைக்காது. ஒரு முயற்சி ப்ளஸ் பயிற்சி, இது ரெண்டுமே சிம்மத்தில் ஈடுபடும் போது சிம்மராசி என்பர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு 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 நல்லா இருக்க வேண்டியவங்க அவங்க. ஆனால் இப்போ இல்லை, மனக்குழப்பம் மனப்போராட்டம் இது ரெண்டுமே இருந்துகிட்ருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் உங்களுக்கு அவ்வளோ விஷயத்த பண்ணுவார். இப்போ 2ல் இருக்கார், அடுத்தது உங்களோட ராசிக்கே வருவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்னும் ரொம்ப டார்ச்சராக இருக்குமே. இப்பொழுதே சில விஷயங்களை சரி செய்து கொண்டால் வருகின்ற ஆண்டுகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக தாயார் வழிபாடு அதை செய்யும்போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, கவலை உனக்கேண்டா தோழா, உனக்கு எதுக்குமா அப்படின்னு கேட்க சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு சித்திர நட்சத்திரம், இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் இருக்குது. இப்போ கன்னி ராசிகளுக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வாய்ப்புகளும் கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்றது. அதை பயன்படுத்துவதற்கு தயக்கம். வண்டி வந்துடுச்சு, பெட்ரோல் போட்டிருக்கு, சாவியும் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் எடுத்து இது மேலே ஓட்டணும். கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். இனியும் நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பயமாக இருக்குன்னா பயத்தை தூக்கி எறியுங்கள். பயம் கவலை இது ரெண்டுமே உங்களுக்கு பகை. கேது அப்படி தான் செய்வார், உங்களை ஒரு ஞான நிலை கொண்டு போவார். நடந்தானே போனேன், இவ்வளோ நாள் நடந்தே போகணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்கள் வண்டியில் தான் போகணும், டைம் சேவ் பண்ணணும். புரியுதுங்களா? அது மாதிரி இன்றைய நாளுக்கான கிரகமும் நன்றாக இருக்கின்றது, இனி வருங்காலமும் உங்களுக்கான நாட்களாகவே இருக்கின்றது. அதனால் அதை பயன்படுத்தி வெற்றியடையுங்கள். துலாம் ராசி நேயர்களே, அதாவது செலவுக்கு பயந்தால் எதுவுமே நடக்காது. செலவுக்கு பயந்தால் எதுவுமே நடக்காது. ராசிக்குள்ளே சந்திரன் வந்தாச்சு, அதாவது சந்திரன் வந்துட்டார் அப்படின்னாவே ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாகிடும். மற்ற ராசிக்காரங்களுக்கு என்னவோ தெரியாது, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரையும் யாரை பார்த்தாலும் எடை போட்டுறாங்களே, இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான்னுவாங்க. எப்பொழுதும் கடைத்தருவும் இவர்களுக்கான தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்து என்ன பயன்? இன்றைய தேதியில் இது செய்யணும்னா அது செஞ்சு ஆகணும். அதே போல் இன்றைய நாளுக்கான விஷயங்களை செய்து வெற்றியடையுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, அதாவது நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, அன்பை காட்டி ஜெயிக்கிறோம். அறிவுரை தேவையில்லை, அட்வைஸ் தேவையில்லை, யாருக்கும் வாய் திறந்து அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? பெரியவங்க அதே மாணவ செல்வங்கள், விருச்சிக ராசி மாணவ செல்வங்கள் மிகவும் கவனமுடன் இருக்கணும். நல்ல நேரம் இருக்கும்போதே எதுவும் செய்ய முடியல, நல்ல நேரம் வரப்போகுது, இன்னும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு ஆக்டிவாக சில விஷயங்களை செய்து சாதிக்கணும். அன்பு இல்லையே என்று ஏங்குவதை விட்டுவிட்டு அன்பு உங்களை தேடி வருகின்றது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, அதாவது தனுசு ராசிக்காரங்க ஒரு சின்ன தடை வந்துட்டாலும் ஐயோ எனக்கு தடை வந்துடுச்சேன்னு சொல்கிறத நிறுத்துங்க. மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் இப்படி ஆகுது, வேலை சரியாக இல்லை, இருக்கிற பொழப்பை பார்க்க முடியல, மிகப்பெரிய ஒரு தாமதம் என் முன்னே தெரிகின்றது, தடை என் முன்னே தெரிகின்றது இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடு, அண்ணாமலையாரை பார்க்கலாம், குலதெய்வத்தை பார்க்கலாம், இல்லை காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? இல்லை திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பெஸ்ட்டு. கோணராசிகள் எல்லாமே திருச்செந்தூர் முருகன், மதுரை மீனாட்சி போனாங்கன்னாவே ஜெயிச்சிருவாங்க. புரியுதுங்களா? மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இவங்களாம் இவர்களை வழிபாடு பண்ணும்போதே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? வழிபாடு செய்து பலனடைங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்னும் சொல்கிறீங்க அந்த வழிபாடு இந்த வழிபாடுன்னு சொல்லி. எப்படி இந்த வழிபாடுன்னா, அதாவது நாம் என்ன செய்யணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு இப்படி தான் இருக்கும், சில பாதிப்புகள் இருக்கும். எளிமையாக இறங்கி போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒருத்தங்க செய்யணும்னு சொன்னால் தான் நீங்கள் மாட்டிப்பீங்க.
கொஞ்சம் குப்பையாக இருக்கா டக்குன்னு வாரக்கோள் எடுத்தோமா நம்மளே கூட்டினோம்னா இடம் சுத்தமாயிரும், மனசும் சுத்தமாயிரும். அதை விடுத்து நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு அவன் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகி மறுபடியும் அது வராமல் ஒரு டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகி போயிட்டுருப்பீங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி வரவுகள் அமோகமாக வரும். தாயார் வழிபாடு, நீங்கள் வழிபடுகின்ற தெய்வங்கள், பெண் தெய்வ வழிபாடை இன்றைக்கி மேற்கொண்டு வெற்றியடையக்கூடிய நாளாக திகழ்கின்றது. கும்பராசி அன்பர்களே, ஒருத்தர் நம்மளை டென்ஷன் பண்ணியிருந்தார், அவர் இன்றைக்கி போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பொறுமை, கொஞ்சம் வேகமாக எப்படி சொல்கிறது, ஒரு பொறுமையான ஒருத்தரை போய் வேகமாக ஒரு கீ கொடுத்து ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னா வருது சோர்ந்துருவீங்க. என்னடா அது நம்மளை போய்ட்டு விரட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி. இன்றைய நாள் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுறீங்க. அதுக்குன்னு மறுபடியும் போர் எடுத்து போத்திக்கிட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? வெற்றி அடையணும். இந்த ஆண்டினோட ராஜா நீங்கள். மகரமும் கும்பமும் தான் இந்த ஆண்டினோட ராஜா. மிகப்பெரிய தொழில், முடங்கிய தொழில்களெல்லாம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். புரியுதுங்களா? ரியல் எஸ்டேட், தறி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படிங்க, கெட்டதும் சொல்கிறீங்க நல்லதும் சொல்கிறீங்க, நல்லது நடக்க போகுது. வெளியிலேருந்து ஒரு புதிய முதலீடுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. புரியுதுங்களா? சுகம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நன்னாள். கண்டிப்பாக பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 விஷயம். ஒன்று 7.5 சனி 2ஆம் இடத்துல இருக்குது, அதோட பலனையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. இந்த ஆண்டுக்கு அவரே ராஜா, அவரே தான் உங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. சுகம் உங்களை தேடி வரக்கூடிய நன்னாளாக திகழ்கின்றது. பயனடையுங்கள். மீன ராசி அன்பர்களே, போட்டி போடுறது நிறுத்துங்க, பொறாமப்படுறது நிறுத்துங்க. வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். புரியுதுங்க? வெற்றி அடையிறதுனா ஒரு கடன் வாங்கி வெற்றி அடைய முடியாதுமா. கடன் வாங்கி வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை உங்களுக்கு. கடன் வாங்கிறத நிறுத்திட்டு இதிலிருந்து என்ன செய்யலாம், அதாவது அதை வச்சுக்கிட்டே இருக்கிறத விட அதை என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாவே போதுமான விஷயம். படிப்பில் ஒரு கவனம் செலுத்துகிற மாணவர்கள் இந்த ஆண்டு படிப்பில் கவனம் ரொம்ப மீனராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். புரியுதுங்களா? நீங்கள் எழுதுகிற தேர்வுகளில் வெற்றி பெற்றுருவீங்க. அதனால் ஒரு அரசாங்கத்துறையில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மனதையும் செயலையும் ஒருமுகப்படுத்தினால் அந்த படிக்கின்ற வயது மாணவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கின்றது. மீனராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் இருக்கிற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தினா போதும். தன் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாடு, அதாவது குருநாதர் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு மேற்கொள்ளும்போது மீனராசி டாப்புக்கு போயிடும். இன்றைக்கி தேதிக்கு கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருந்திருக்குது, மீது எல்லாமே சரியாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? காலம் கனிந்து வருகின்றது, அதை பெற்று பயனடையுங்கள். அன்பு உறவுகளே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.